அனைவருக்கும் வணக்கம். நோஃபாப் ஜானி 54 லைஃபு சூப்பராக போயிட்டுருக்குங்க. லைஃப் எப்படின்னா சூப்பராக போகுது. 100%. 54 நாள் முன்னாடி உள்ள ஆள் கிடையாது. நான் முன்னாடினா ஒரு 10-20 வருஷமாக அந்த கெட்ட பழக்கத்தில், இந்த மாஸ்டர்பேஷன் இந்த பழக்கத்தில் இருந்தோம். நான் இருந்தேன். வாழ்க்கையெல்லாம் அப்படியே நம்ம ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்காது. யாரும் நம்மக்கிட்ட கோவப்பட்டு தான் பேசுவாங்க. நம்ம கரெக்டாக பேசினாலும் அவங்களுக்கு கோவப்பட்டு தான் பேசுவாங்க. நம்மளை மைண்டே பண்ண மாட்டாங்க. எனக்கு 42 வயசு ஆகுது. நான் 20 வயசில் தொடங்கினது. இப்போ பாருங்கள், இப்போ எத்தனை 22 வருஷம் ஆகுது. இப்போ வந்து அதோட இது தெரியுது எனக்கு. ஆனால் இந்த நோஃபாப்போட இது தெரியும் எனக்கு எப்படின்னா, ஆனால் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த பிரபாஸ் அவரோட இது வீடியோலாம் பார்த்துருக்கேன், ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் கழிஞ்சு நோஃபாப் நானே மறுபடியும் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி நானும் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அந்த பெனிஃபிட் ஒன்று இருக்காது. இந்த சாரோட கிளாஸில் அட்டன் பண்ண பிறகு சார் ஒரு சொல்லுவாங்க, ட்ரிக்கு சொல்லுவாங்க. ஆன்லைன் கிளாஸு ஒரு 21 நாள், அதில் எல்லாம் சொல்லுவாங்க. A to Z எப்படியெல்லாம் இருக்கணும் வாழ்க்கையில் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துருச்சு. எனக்கு இந்த காலில் எந்திரிக்கும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அப்போவே எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போல்லாம் காலையில் 5 மணி ஆகும்போது எனக்கு முழுப்பு தட்டிடும். முன்னாடி அப்படி கிடையாது, 6:30 மணி ஆகும். இப்போ 5 மணி ஆகும் முழுப்பு தட்டிடும். 5:15 தான் வைப்பேன், எல்லோரும் வைப்பேன். ஆனால் 5 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். அப்போ தூக்கமே வராது. இப்போ எவ்வளோ டைம் இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த சாரு ஒரு காலையில் சொன்னாங்க. லாஸ்ட்டு சொன்னால் மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க. மெடிடேஷன் பண்ணதுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். நான் இந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதே இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி 35 நாள் கழிஞ்ச பிறகு தான் இந்த மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ 15 நிமிஷம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மெடிடேஷன் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு 10 நாளுக்கு இந்த மெடிடேஷன் பண்ணிவிட்டு 10 நாள் கழிஞ்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதோட ரிசல்ட்டு. அந்த மெடிடேஷனோட பவர் எப்படின்னா, காலில் தொட்டு சாயங்காலம் வரை அந்த இது இருக்கும், அதில் ஹாப்பியாக இருக்கும். அது எல்லாம் தான் நோஃபாப்போட இதுதான் மெயின். அந்த விந்து வேணும். விந்து இருந்தால் தான் முடியும் எல்லாமே. அதனால் என்னோடய வாழ்க்கை நல்ல குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வேலை பார்க்குறதுல அப்படி தான். முன்னாடியெல்லாம் ரெஸ்பெக்ட்டு தர மாட்டேங்க. இப்போல்லாம் ரெஸ்பெக்ட்டு தராங்க. வெளியில் போனாலும் ஆளுகள்லாம் பேசுகிறாங்க. புது ஆள் வந்தாலும் பேசுவாங்க, சிலப்போ சிரிப்பாங்க. முன்னாடி ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நோஃபா ஃபாலோ பண்ண பிறகு தான் இதெல்லாம் மாற்றம் இருக்குது. இது என் வாழ்க்கையில் நடந்ததில்ல, உண்மை சம்பவம். அப்புறம் இந்த டிசிப்ளின், கான்ஃபிடென்ட்டு அதெல்லாம் இப்போ பக்காவாக இருக்குது. எனக்கு முன்னாடி டிசிப்ளினே கிடையாது, கான்ஃபிடென்ட்டே கிடையாது. இந்த மைண்ட் ஃபாக் இருக்கும்போது அது கான்ஃபிடென்ட் வராது. ஒரு ஆள் சொல்லும்போது தெளிவாக அதை கேட்க அந்த இது ஷார்ப்னஸ் இருக்கே செய்யாது. ஆனால் இப்போ அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போ நான் பெயிண்டிங் வேலை தான் பார்க்குறேன். நான் ஒரே கான்ட்ராக்ட்டு தான் 3 வருஷமாக இருந்தேன். என்ன ஒரு பயம், ஐயோ அடுத்து வேறு கான்ட்ராக்டோ, இந்த நான் போனது மெயின் கான்ட்ராக்ட் தான். அந்த அளவுக்கு டெய்லி இருக்கும் வேலை. மழை வந்தாலும் இருக்கும் வேலை. வேறு கான்ட்ராக்ட் கூட போனால் சின்ன கான்ட்ராக்டாக இருக்கும். அவங்களுக்கு வேலை, ஐயோ மழை வந்தால் வேலை இருக்காது, அந்த டென்ஷன், ஐயோ அந்த நினைப்புண்டு. இப்போ அப்படி கிடையாது. நமக்கு எங்கே சம்பளம் இருக்கோ அங்கே தான் போகணும். அந்த எண்ணம் இப்போ தான் வருது. முன்னாடி கிடையாது இருந்து. முன்னாடி ஒரே கான்ட்ராக்டு தான், சம்பளம் மெதுவாக ஏற்றுவான். முன்னாடி 1050 இருந்துச்சு. இந்த நோஃபாப் ஜாயின் பண்ண பிறகு வேற ஆள் கூட போனேன், 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கி 1150 ரூபா.
அவனுக்கு வேலை கம்மியாகும்போது அடுத்தவளோட போகணும். இந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நமக்கு. முன்னாடி ஒரு பயம் இருக்குது. பயம் வருது இல்லாமல் இதுதான் இந்த மாஸ்டர்பேஷன் ரொம்ப அதிகமாக அதில் அடிக்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகிட்டு வந்துடும். நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம எண்ணமே வேறு இதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒன்று. அப்புறம் அந்த டிசிப்ளின் எப்படின்னா, இப்போ நம்ம கட்டில் படுக்கிறோம். கட்டில் படுத்துட்டு காலைல எந்திரிக்கும்போது இந்த பெட்ஷீட்டெல்லாம் நீட்டாக பில்லோலாம் நீட்டாக வச்சு பெட்ஷீட்டெல்லாம் மடக்கி வச்சு அது ஒரு நல்லா இருக்கும். முன்னாடி அப்படி பண்ண மாட்டேன். காலைல எந்திரிக்குமா பெட்ஷீட்டில் அப்படியே இருக்கும். அப்படியே போயிடுவேன், குளிப்பேன், வேலைக்கு போயிடுவேன். இப்போ அப்படி கிடையாது. காலைல எந்திரிச்சோட எல்லாம் நீட்டாக பெட்ஷீட்டில் மடக்கி, அதே மாதிரி வெளில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது செருப்பெல்லாம் ஒரு சைடில் ஒரு செருப்பு கிடக்கும், ஒரு சைடு இந்த செருப்பு கிடக்கும். அப்படி தான் போடுவேன். இப்போ அப்படி கிடையாது. 2 செருப்பு சேர்ந்து ஒரு சைடில் போடுவேன். அந்த டிசிப்ளின். அதே மாதிரி இந்த ஹெல்பிங் மைண்ட் இப்போ வந்துருக்கு. நான் கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷம் ஆகுது. இதுவரை நான் ஒய்ஃபுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு கிடையாது. ஹெல்ப் பண்ண இந்த கிச்சனில் போய் இந்த காய்கறி வெட்டுறதுக்கு, அவள் கூட பாத்திரம் கழுவுறதுக்கு, அது ஒரு ஜாலி தானே. அதுதான் ஒரு பொண்ணுங்களுக்கெல்லாம் தோணும். அந்த ஒரு ஹெல்பிங் மைண்ட் முன்னாடியில் இருந்து இப்போ இருக்குது. அதே மாதிரி இந்த நம்ம வீடு பின்னாடி ஆறு இருக்கு, நதி இருக்குது. நதியில் தான் துணியெல்லாம் துவைப்போம். எங்கள் அம்மா எல்லோரும் அங்கே தான் துவைக்குது, ஒய்ஃப் எல்லாம். இப்போ என் ட்ரெஸ்ஸு, அவள் ட்ரெஸ்ஸு, குழந்தை ட்ரெஸ்ஸெல்லாம் ஆற்றுல தான் துவைக்கும். ஆனால் நான் போக மாட்டேன். 14 வருஷம் ஆகுது. நான் என் துணி துவைச்சதும் கிடையாது, அவள் துணி நானும் துவைச்சதும் கிடையாது. ஆனால் இந்த ஜேர்னிக்கு வந்த பிறகு 28 நாள் இருக்கும்போது நானே போகிறேன். எப்படி போயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் போனேன். 3 தடவை போயிட்டேன். இப்போ அந்த ஒரு இது நான் சாருக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரிங்க இந்த நான் வெளிநாட்டில் இருந்தேன். 2006 வெளிநாட்டில் போனேன், May 20. அதுக்கப்புறம் 2021 வந்தேன். 21 வந்து கொஞ்சம் லாஸ் எல்லாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் காசெல்லாம் கிடைக்கணுமா இருந்தது, அதெல்லாம் போயிடுச்சு. கம்பெனி டவுன் ஆயிடுச்சு. ஊருக்கு சொல்லிட்டாங்க. ஒரு சம்பளம் தந்துட்டு, டிக்கெட்டை தந்துட்டு போக சொல்லிட்டாங்க. இப்படி இங்கே வந்து பெயிண்டிங் வேலை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் என்னோடய வாழ்க்கை நான் சொல்கிறேன். ஆனால் அந்த வேலை போனது காரணம் என் மேலே தான் தப்பு, நான் சொல்கிறேன் ஒன்று. அப்புறம் இந்த 2015 நான் பேனசோனிக் டிவி கொண்டு வந்தேன். அது 2022 கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இப்போ 2006 நடக்கு. இந்த 4 வருஷம் கேப்பில் வீட்டில் டிவி கிடையாது. இந்த நோஃபாப் ஜானியில் 38 நாளில் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, ஒரு டிவி வாங்கலாமே இஎம்ஐயில். அப்படி டிவி வாங்கிட்டேன். சார்கிட்ட நான் சொன்னேன், சார் நான் டிவி வாங்கினேன், சோனி டிவி 43 இன்ச்சு 4K ஆக்கும். எனக்கு என்ன தெரியல சார், தோணுச்சு. இந்த 4 வருஷமாக இருந்தானே எண்ணம் தோணலை. உங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணது ஓரோ காரியங்கள் எனக்கு எல்லாமே நடக்கும் சார். டிவி வாங்கணுன்னு எண்ணம் தோணுச்சு. ஒரு ஹெல்ப் பண்ண வீட்டில் இருந்தார், அந்த ஹெல்ப் பண்ண ஒரு எண்ணம், டிசிப்ளின், அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. சாருக்கிட்ட சொன்னேன். அப்புறம் இந்த மணி அட்ராக்ஷன் தான் அது என்ன சொல்லுறதுக்கு. நான் சொன்னல, அந்த பெயிண்டிங் வேறு, அந்த பழைய கண்ட்ராக்ட் கூட போயிட்டு வேறு கண்ட்ராக்ட் கூட போயிட்டு இந்த ஜாயிண்ட் இந்த நோஃபாப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நாள் கழிஞ்சு எப்படி போனது எனக்கே தெரியல. 100 ரூபா அதிகமாக கிடைக்குது. பழைய கண்ட்ராக்ட்னா 1050, 1150. இது மட்டும் கிடையாது. இந்த நோஃபாப் ஜானி ஸ்டார்ட் பண்ண டைமில் 34 நாள் அந்த டைமில் ஃப்ளாட்டில் ஒரு பெரியவரை பார்க்கணுன்னு ஒரு வேலை கிடச்சிது. உடம்பு முடியல, யூரின் பேகு போட்டிருக்காரு. ஒரு நாள் விட்டு குளிப்பாட்டணும். 6000 ரூபா சம்பளம். காலைல ஒரு வாட்டி போனோம், சாயங்காலம்னா யூரின் பேக் மாற்றணும், அவ்வளோதான். யூரின் பேக் மாற்றிட்டு அந்த இந்த பால்வு யூரின் கலையணும், அவ்வளோதான். அது ஒரு மணி அட்ராக்ஷன் ஆயிடுது. அப்புறம் அந்த பாலோட இது இருக்குது, காலில் பால் பொழுது வேலை இருக்குது. அது முன்னாடி இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன்.
இந்த சின்ன சின்ன மணி அட்ராக்ஷன் வருது, டிப்ஸு வருது. முன்னாடி என்ன கிடைக்காது. இன்றைக்கி வர கிடைச்சி டிப்பு கிடைச்சிது பால் கொடுக்க வீட்டில். அப்போ என் வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த ஆடியோ கேட்கவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை இந்த நோஃபாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாம் சொந்தமாக ட்ரை பண்ணதங்காட்டி இந்த ப்ரொஃபஸரோட ஒன்று கிளாஸ் ஒன்று ஜாயின் பண்ணி பாருங்கள். அவங்க ஒரு ட்ரிக்கு சொல்லுவாங்க. அந்த ட்ரிக்கு தெரிஞ்சுன்னா நமக்கு பண்ணலாம். நம்மளாம் சொந்தமாக பண்ண முடியும், 200 நாள் 300 நாள் போகலாம். ஆனால் ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது, கொஞ்சம் எனர்ஜிக்கு ஏறும். நானும் இருந்திருக்கேன் முன்னாடி, ஆனால் ஒரு வேல்வும் கிடையாது. எனக்கு 25 நாள் கழிஞ்சு, எனக்கு 25 கிடையாது 15 நாள் கழியும் போது எனக்கு மாற்றம் வந்துச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்குது, நமக்கு நிம்மதி கிடைக்கி. அதுதான் நமக்கு மெயினாக நிம்மதி தான். அதனால் இந்த பார்க்கவங்க எல்லோரும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை ப்ரொஃபஸர் ஒன்று கால் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். நமக்கு சந்தோஷம் நிம்மதி தானே வேணும். பணம் அப்புறம், பணம் வரும், மணி அட்ராக்ஷன் எல்லாமே வரும், எல்லாமே நமக்கு வேணும். இருந்தாலும் சொல்கிறேன், சிலவங்கள்ட்ட கோடிக்கணக்கு பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ப்ரொஃபஸர், எல்லா உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.